அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் நற்பெயர் எடுக்க நினைக்கும் திருமாவளவன் இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ திமுக கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ அப்பத்திலிருந்தே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் சரி, விசிக கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே சரி, விசிக கட்சி மேல இருந்த ஒரு நம்பிக்கையே போய் வேற கட்சியில இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகி எந்த அரசியலுமே வேணாம் அப்படின்ற முடிவுலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்படி தன்னை எதற்காக கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றதையே மறந்துட்டு திருமாவளவன் அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பிழை தான் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியோட கூட்டணி அப்படின்றது. இந்த ஒரு விஷயம் திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்த ஒரு செல்வாக்கையே போக்கி அவரையும் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக பார்க்குற அளவுக்கு அவருடைய அரசியல் நகர்கள் முழுக்க முழுக்க அனைவருமே ஏமாற்றக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்பட்ட ஒரு காரணத்தினால தான் தற்போது திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை கண்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும். கடந்த 5 மாதங்களில் மட்டும் விசிக கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை கேட்ட திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காரு அப்படின்றது அவர் இன்றைய தினம் வெளியிட்ட வீடியோல இருந்து தெரிய வருது. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நான் எங்க சீமானை விமர்சிச்சேன், நான் அவரை பத்தி பேசவே இல்லை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. நெறியாளர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா, கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று போட்டிட்டு என்ன புடுங்க போற அப்படின்றத நீங்க எந்த அரசியல்வாதியை கேட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நானே பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னும், நான் இது குறித்து சீமானை சொல்லல, நான் எதனால கூட்டணி வச்சேன் அப்படின்ற விளக்கத்துக்காக மட்டுமே நான் பேசினே தவிர சீமானை குறித்து நான் பேசவே இல்லை அப்படின்னு அந்த பில்ட் அடிச்சிருக்காரு. விசிக கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே சீமானை குறித்து தான் பேசுறாரு அப்படின்றது தெரிய இருக்கும் போது விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன் தற்போது எதற்கு மாத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைவர் இடத்திலும் எழுந்திருக்கு. இதற்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தற்போது விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு கண்டிருக்காரு அப்படின்னும், இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா திமுக கட்சியோட கூட்டணியே அவருக்கு போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் மீண்டும் அவர் இழந்த நற்பெயர்களை சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி திருமாவளவன் சீமானை குறித்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.